தனுகுரு சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த பச்சை பட்டாணியை வச்சு இட்லி தோசைக்கு ஊற்றிக்கிற மாதிரி குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்ரேஷனாக என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியேங்க ஒரு 2 உருளைக்கிழங்கு நம்ம வேக போட்டுறணுங்க. தண்ணியில் ஒரு குண்டால் வேக போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கணும். இது வேக வச்சு ரெடியாக இருக்குங்க. இது தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு அரியறதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேனுங்க. நல்லா சன்னமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேனுங்க. தேங்காய் ஒரு கையளவு, ஒரு நாம்பி பிடிச்சா ஒரு 1.5 கையளவு தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேனுங்க. கொஞ்சோண்டு கருகாப்பில், பூண்டு ஒரு 4, இஞ்சி ஒரு 2-3 தூண். இஞ்சி ஒரு இவ்வளோ சைஸ் இஞ்சியை கட் பண்ணி வச்சுருக்கேனுங்க. அடுத்தது பச்சை பட்டாணி ரெடியாக இருக்குது. மல்லித்தலையும் எடுத்து வச்சாச்சு. கடாயை வச்சு விட்றலாங்க. நீங்கள் தாளிச்சு விட்டுட்டு எது போட்டு அரைக்கணுங்கிறத காமிக்கிறேனுங்க. கடாய் வச்சாச்சு. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பூவு, ஒரு 2-3 பீஸுங்க கல்பாசி, ஒரே ஒரு மராட்டி மொக்கு, இதை மட்டும் போட்டு இது எண்ணெயில் நல்லா பொரிட்டுங்க. பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை போட்டுடலாங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வணக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் தக்காளி நம்ம கட் பண்ணியிருந்தோம்லங்க, அதில் ஒரு பாதி இங்கே வச்சுட்டு பாதியை மட்டும் எடுத்து நம்ம இந்த பட்டாணி கூட வச்சிடலாங்க. நீ அடுத்தது என்னென்னு பார்க்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ பட்டாணியும் இந்த பாதி தக்காளி மட்டும் போட்டுட்டு ஒரு வணக்கிடலாங்க. ஒரு வணக்கி விட்டுட்டு அடுத்தது என்ன போடலான்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் நம்ம உருளைக்கிழங்கையும் போட்டுவிட்ருவோம். உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு வணக்கி விட்டுருவோங்க. வணக்கி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு லிட் போட்டு விட்டுறலாங்க. இது லைட்டாக வெந்துட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அரைக்க வேண்டியது பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு தேவையானதில் நம்ம ஒரு அரை கை இப்படி நாம்பி பிடிச்ச ஒரு கை அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கணுங்க. சோம்பு ஒரு ஸ்பூனுங்க. பட்டை கொஞ்சம் சின்ன துண்டாக இருக்குது. இவ்வளோ சைஸ் பட்டையாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறது ரொம்ப சின்னதாக பொடிஞ்சிருச்சுங்க பட்டையெல்லாம், அதனால் இத்தனை இருக்கிற மாதிரி தெரியுது. இவ்வளோ சைஸ் பட்டை ஒன்று எடுத்துக்கோங்க. கிராம்பு ஒரு 3 கிராம்பு போதுங்க. 3 கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஏலக்காய். இப்போ இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிடலாங்க மிக்சியில் போட்டு. பாருங்கள், இப்போ வரமிளகா போட்டுக்கலாங்க. நான் காரத்துக்கு இதுதான், வேறு எந்த தூள் கீழ் நம்ம எதுவுமே போட போகிறதில்ல. தக்காளி அரிஞ்சு வச்சதையும் போட்டாச்சு. நம்ம வரமிளகாயவே போட்டுக்கலாங்க. நீங்கள் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் வரமிளகாயை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அது செம டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணாததுனால வரமிளகாய் போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த வரமிளகாயும் போட்டு மிக்சியில் ஒரு சுற்றிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்தோமில்லங்க, அந்த தேங்காயை ஊற்றிட்டு கொஞ்சம் மிக்சியும் இது பண்ணி அந்த தண்ணியும் நிறையா ஊற்றிடணுங்க. ஏன்னா நம்ம பொட்டுக்கலையெல்லாம் போட்டிருக்கனால கொதிக்க திக்காகுங்க. உருளைக்கிழங்கும் போட்டிருக்கனால திக்காகும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் வரமிளகா போட்டதுனால எனக்கு இந்த கலர் வந்திருக்கு. நீங்கள் பச்சை மிளகா போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பியூர் ஒயிட் கலரில் இருக்குங்க. ஹோட்டலில் வைக்கிற குருமா மாதிரியே இருக்கும். இந்த குருமா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. உப்பு வேணுங்கிற அளவு பார்த்துட்டு உப்பு மட்டும் போட்டு விட்டுறலாங்க. புதினா மல்லித்தலை கொஞ்சம் கிள்ளி போட்டிருக்கேன். புதினா தலை எங்கிட்ட இல்லாதனால நான் புதினா பொடி போட்டிருக்கேங்க. நீங்கள் இந்த புதினா தலையும் கொஞ்சம் ஒரு அரை கை அளவு போட்டு விட்ருங்க. சூப்பராக இருக்குங்க. உப்பு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுறலாங்க. அவ்வளோதான், குருமா ரெடி ஆயிடுச்சு. ரெடியானோடனே காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா குருமா சூப்பராக கொதிச்சிருச்சுங்க. நீங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன், பச்சை மிளகா போட்டிங்கன்னா குருமா ஒயிட் கலரில் இருக்குங்க. ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கும். நான் வரமிளகா போட்டதுனால இந்த கலர் இருக்குது. நீங்கள் நான் சொன்னது எல்லாமே போட்டுட்டு பச்சை மிளகா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க. நான் கொதிச்சிருச்சுங்க. குருமாவை ஆஃப் பண்ணிடலாம். போதும். அந்த நுரைக்கிறதெல்லாம் போய் கொதி வருது பாருங்கள். ஃபஸ்ட்டு நுரக்கட்டின மாதிரி இருக்கும். அந்த நுரக்கட்டினதெல்லாம் போய் கொதி மட்டும் வருது பாருங்கள். அப்போ குருமா பச்சை வாசமெல்லாம் போய் ரெடி ஆயிடுச்சுங்க. ஆஃப் பண்ணிடலாம். குருமா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. தோசையோட பரிமாறியாச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் குருமா செய்யுங்க. சூப்பராக இருக்குங்க. வாங்க சாப்பிட்லாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.